ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பின் வீட்டார் பார்வோனை சந்தித்து தயவு கேட்டது. ஆதியாகமம் 47:1-12. பகுதி 2, எகிப்தியர் யோசேப்பினிடம் பஞ்சத்தில் உதவி கேட்டது. ஆதியாகமம் 47:13-26. பகுதி 3, யாக்கோபு யோசேப்பிடம் அடக்கம் பண்ண ஆணை கேட்டது. ஆதியாகமம் 47:27-31. பகுதி 1, யோசேப்பின் வீட்டார் பார்வோனை சந்தித்து அவனிடம் தயவு கேட்டனர், உதவி கேட்டனர். ஆதியாகமம் 47:1-12. பகுதி 2, எகிப்தியர் யோசேப்பிடத்தில் பஞ்சத்தில் வந்து உதவி கேட்டது. நம்பர் 1, எகிப்தியர் பஞ்சத்தில் பணம் தந்து தானியத்தை வாங்கினர். ஆதியாகமம் 47:13-15. பணத்தை வாங்குறான். இதுல ஒரு ரொம்ப அழகான வார்த்தை, யோசேப்பு பணத்தை பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தான். முதல் இந்த 5 வருஷம் கடினமான பஞ்சம் தொடங்கிருச்சு இல்ல, பணம் வச்சிருந்தாங்க, பணத்தினால தானியம் வாங்கிட்டாங்க, பணம் செலவழிஞ்சு போச்சு. சோ நம்பர் 2, எகிப்தியர் வந்து சொன்ன பிறகு யோசேப்பு சொல்றான், உங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தானியம் கொடுப்பேன். ஆதியாகமம் 47:16-18. இந்த இடத்துல இந்த ஆடு மாடுகளை எல்லாம் பார்வோனுடையதாக்கினான். யோசேப்பு ஆடு மாடுகளை பார்வோனுடையதாக்கினானா. பொருள்ல கூட பாருங்க, அவன் எவ்வளோ ஒரு உண்மையா, அவன் குடும்பத்துக்கு எதுவும் செய்யல, அப்பவும் பார்வோனுக்கு உண்மையா இருக்கிறான். பணத்துல, பொருள்ல. சரி, நம்பர் 3, எகிப்தியர் வயல் நிலங்களை தந்து தானியம் வாங்கியது. 3வது காரியம், இப்போ அவங்க மிருக ஜீவனங்கள்லாம் தீர்ந்து போச்சு, அதுவும் அவங்களிடத்துல இல்ல, தானியம் வாங்கணும் இப்போ. அதனால 3வது சொல்றான் யோசேப்பு, உங்கள் வயல் நிலங்கள் இருக்குது இல்ல, அதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவங்க எல்லாரும் வயல் நிலங்களை கொடுக்கறாங்க, தானியத்தை வாங்குறாங்க. யோசித்து பாருங்களேன். இப்ப பாருங்க, எல்லாரும் வயல் நிலங்களை கொடுத்துட்ட பிறகு அவங்களிடம் சொந்தமா நிலம் இல்லை. ஆனா யோசேப்பு என்ன பண்றான், ஓகே லேண்ட் எல்லாம் பார்வோனுது, நீங்க எல்லாம் இடம் மாறி குடி போகலாம், உங்களுக்கு வசதியா நீங்க இடம் மாறி குடி போய் அந்த லேண்ட்ல வேலை செய்யலாம், அந்த லேண்ட்ல வேலை செஞ்சு நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். நம்பர் 4, எகிப்தியருக்கு விதைகளை தந்து விளைச்சலை உண்டாக்குறான். நம்பர் 4, அப்போ இதிலிருந்து விதைய ஜனங்கள் வாங்கினாங்க, விதைக்கிற வேலையை தொடங்கினாங்க. நம்பர் 5, எகிப்தியர் 1/5 பங்கை பார்வோனுக்கு கொடுத்தாங்க. வாசிப்போம். 47:26. 1/5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. 1/5 பங்கை வாங்கினாங்க அப்படின்னு இருக்கு பாருங்க. அதாவது விதையை கொடுத்தாச்சு, பஞ்சம் முடிஞ்சிடுச்சு, இப்ப விளைச்சல் வந்த பிறகு பலன்ல 4 பங்கு அவங்க எடுத்துக்கணும், 1 பங்கை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். டாக்ஸா, பலனா, வரியா. இன்றைய கணக்குப்படி 100ல 20% டாக்ஸ் மாதிரி கொடுக்கணும். இப்போ ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவனா இருக்க போய்தான் வரிகளை கூட அதிகமா அவங்களுக்கு விதிக்கல. கருணை உள்ள தலைவன், கரிசனை உள்ள தலைவன் பார்வோனும் யோசேப்பும். அதனாலதான் ஜனங்க
வாழ்நாளெல்லாம் உங்க அரசாங்கத்துக்கு நாங்க சேவை செய்யறோங்க, வாழ்நாளெல்லாம் நாங்க உங்களுக்காகவே நிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த 5 குறிப்புகள் சொல்லுதில்ல, 5 வருஷங்கள்ல பஞ்சம் முடியுது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தின் 3வது பகுதி யாக்கோபினுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை சொல்லுது. பகுதி 3, யாக்கோபு யோசேப்பிடம் அடக்கம் பண்ணுவதை குறித்து ஆணை கேட்கப்பட்டது. ஆதியாகமம் 47:27 முதல் 31. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழகி பெருகினார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இதுல இன்னொரு கவனிக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை விட்டு பிரிய காலம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்களே, அந்த யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் இருந்த பொழுது தன் தகப்பனாரோட இருந்த வருஷம் 17. அந்த காலத்துல அந்த நாள்ல 17 வருஷம் தான் யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்துல இருந்தான். அந்த 17 வயதுக்கு பிறகு அவனை குழியில போட்டுட்டு அப்புறம் அவனை எகிப்தியருக்கு வித்துட்டாங்க. இது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் வசனமே சொல்லுது. இதுக்கு பிறகு பல வருஷங்கள் போயிட்டு இப்போ யாக்கோபின் அந்திய காலம் வந்துட்டு, எந்த மகனோடு கூட ஆரம்பத்தில் யாக்கோபு 17 வருஷம் செலவிட்டாரோ அதே மகனோடு கூட கடைசி 17 வருஷம் மகனோட செலவிடுறாரு. எந்த மகனுக்காக அவர் இத்தனை வருஷம் ஏங்கினாரோ அந்த மகனோடவே இந்த கடைசி 17 வருஷம் செலவிடப்படுது. முதல் 17 வருஷம் யோசேப்போட இருந்தாரு, அதே மாதிரி கடைசி 17 வருஷம் யோசேப்போட இருந்தாரு. அப்போ யாக்கோபுக்கு எல்லா துன்பத்தின் பாதையிலும் சமமாக தேவன் அவரை ஆதரிச்சிருக்காரு, ஆயுசு கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, இது கணக்குப்படி பார்த்தா அன்னைக்கு சின்ன வயசுல யோசேப்பு 17 வயசு தான் என் கூட, அப்பவே போயிட்டான். ஆனா இப்போ பெரிய வயசு, பெரிய பதவி, பெரிய ஸ்தானம், பெரிய வசதி. அந்த யாக்கோபும் அதே யோசேப்பும் 17 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க. அப்ப தேவன் துயரங்களின் வருஷத்தை யாருக்கும் நஷ்டமா கொடுக்கல. துயரப்பட்டதன் காரணங்களையும் வருஷத்தையும் கணக்கில் எடுக்கிற தேவன் அதை பின்னாட்கள்ல துயரமில்லாத நாட்களா மாற்றக்கூடியவராகவே இருக்கிறாரு. நீதி உள்ள தேவன். வயசு ஆயிட்டு இப்போ யாக்கோபினுடைய வீட்டார் எகிப்துக்கு குடியேறிய இடம் கோசேன். ஆதியாக 47 1ஆம் வசனம் 27ஆம் வசனம் கோசேன்னு சொல்லுது. ஆதியாக 47:11 ராமசேஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த ராமசேஸும் இந்த கோசேனும் பக்கத்துல இருந்த பெரிய நிலப்பரப்புக்குள்ள இருந்தது. யாத்திராகம் 1:11 இந்த ராமசேஸ் நகரத்தை இந்த எபிரேய மக்கள் கட்டுறாங்க. யோசேப்பை அறியாத ராஜா வந்த பிறகு அந்த நகரம் விஸ்தரிக்கப்படுது. ஆக இந்த 2 இடங்களும் ஒரு பகுதிக்குள்ள இருந்த இடங்கள். அப்போ யாக்கோபு எகிப்தில் குடியேறிய வருஷம் 17. ஆதியாக 47:28. யாக்கோபு எகிப்துக்கு வந்தபோது வயது 130. யாக்கோபு மரணம் அடையும் போது வயது 147. இப்போ யாக்கோபு மரணம் அடைய போகிறார். சஞ்சலம் ஆயிட்டு இந்த வருஷத்துல நடக்கிற நிகழ்ச்சி தான் 48ஆம் அதிகாரம் தொடருது, 49ஆம் அதிகாரம் தொடருது. யாக்கோபுடைய 147ஆம் வயதில் அந்திய காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை 48ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம் சொல்லுது. இங்கிருந்து கோசேன் இங்கதான் இருக்குது பாருங்க, ராமசேஸ் எல்லாமே பக்கத்து இடம். ஆக கோசேன் ராமசேஸ்ன்றது எகிப்தின்
கிழக்கு பகுதி, கானான்ல இருந்து போறதுக்கு வசதி. இந்த பசுமையான இடம் எகிப்து, நைல் நதி ஓடுற இடம். இது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய சந்ததி காப்பாற்றப்படுது அப்படின்னு சொன்னேன். எகிப்து மட்டும் ஏன் ஆசீர்வாதமா செழிப்பா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டோம். அவர்கள் எபிரேய மக்களை ஆதரிச்சதுனால, அவங்கள ஆசீர்வதிச்சதுனால எகிப்து ஆசீர்வாதமா இருக்குது. வேற யாரும் ஆசீர்வாதமா இல்ல, சுற்றுப்புற தேசங்கள். ஆகவேதான் எகிப்து ஆசீர்வாதமா இருக்குது. ஓகே, யாக்கோபு மரணம் அடையும் காலம் அறிந்திருந்தான். 47:29. நம்பர் 2, யாக்கோபு தன்னை எகிப்தில் அடக்கம் பண்ண வேண்டாம் என்பதில் உறுதியாயிருந்தான். ஆதியாகமம் 47:29. நம்பர் 3, யாக்கோபு தன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆசையாயிருந்தான். ஆதியாகமம் 47:30. நம்பர் 4, யாக்கோபு தன்னை கானானில் அடக்கம் பண்ண வேண்டும் என்பதில் விசுவாசமா இருந்தான். ஆதியாகமம் 47:5. நம்பர் 5, யாக்கோபு ஆணை வாங்கி கொண்டு தொழுதான். ஆதியாகமம் 47:31. அந்திய காலத்துல நடக்கும் நிகழ்ச்சி. இந்த கடைசி பகுதி என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு வயசாயிட்டு தான் மரிக்க போறோம்னு தெரிஞ்சிட்டு இப்போ அவங்க மகனை வர சொல்றாங்க. யோசேப்பு வரான். அவனிடத்தில் யாக்கோபு பட்சமா கேட்கிறான். கவனிங்க, பட்சமா கேட்கறத கவனிங்க. 29, இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனுமாயிரு. பட்சமே பாருங்க, என் மேல பட்சமா இரு. கைண்ட் வேர்ட யூஸ் பண்றாரு. ரொம்ப சாஃப்ட் வேர்டு. அப்பா சிக்காயிட்டாரு. அப்பா அந்திய காலம் தொடங்கிட்டு அப்பா கைண்ட் வேர்ட கட்டில் மேல படுத்து கேட்கிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன இந்த ஊர்ல அடக்கம் பண்ண மாட்டேன்னு சொல்ற? ஏன்பா அப்படி சொல்றீங்க? இல்ல, நான் என் பிதாக்களோட போய் படுத்துக் கொள்வேன். கானான்ல எங்க பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்குது. அதனால என்ன அந்த ஊர்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஓ, சுத்தி எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்றான். இந்த இடம் யாக்கோபுடைய நிலைத்து நிற்கிற உறுதியான அந்த வாக்குத்தத்தத்தை அவர் இன்னும் உறுதியா பற்றி பிடிச்சிருக்கிறாரு. சாகுற வரைக்கும் நம்பி இருக்கிறார் என்பதை காட்டுது. உயிர் போக போது இன்னும் சில நாள்ல, ஆனா விசுவாசம் போகல. சரீரம் பழசாயிடுச்சு, முதுமாயிடுச்சு, விசுவாசத்துக்கு முதுமை ஆகல. நம்பிக்கை இன்னும் உறுதியா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, அப்படியே பலனோட இருக்குது. அந்த வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நம்புறாங்க. அவர் சொல்றாரு, நான் என் பிதாக்களோடு போய் படுத்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். 30, நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். இது அடக்கம் மட்டும் கிடையாது, அவருடைய பிணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றதுல இங்க மேட்டர் இல்ல. இது அவருடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிற மேட்டர். என்ன சொல்றாரு? என் பிதாக்கள் வரிசையா இருக்கிறாங்க. எங்கள் பிதாக்களின் தேவன் வாக்கு பண்ணாரு தேசத்தை கொடுப்பேன்னு. அவங்க யாருமே தேசத்தை பார்க்கல, வாங்கல, காணல. சொந்தமா அவங்களுக்கு தேசம் வரவே இல்லை. ஆனா அது வரும் வரும் வரும்னு நம்பி வாழ்ந்து 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 காத்திருந்து 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 அதை பார்க்காதையே இறந்துட்டாங்களா? அவங்க சரீரங்கள் அங்கேயே புதைக்கப்பட்டிருக்குதா? ஆனால் அவங்க அங்க படுத்து இருக்கிறாங்க. இந்த விசுவாசம் ஒரு நாள் நிறைவேறும், வாக்கு நிறைவேறும். வரிசையா படுத்திருக்கிறாங்களே. இந்த தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ண தேவன் இன்னும் மாறல, மறிக்கல, இறக்கல.
அவர் உயிரோடு இருக்கிறாரு, வாக்கு உயிரோடு இருக்குது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன அவங்க கூடவே போய் படுக்க வச்சிடுறியா? ஏன்னா அது விசுவாசத்தின் அடையாளம். எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய அப்பா எல்லாம் வரிசையா படுத்து கிடக்குறாங்க. தேசம் ஒரு நாள் வரும்னு நம்பினவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் தேசத்தை பார்க்கவே இல்லை. நானும் அப்படிதான். ஆனா அவங்களுடைய விசுவாச வரிசையிலேயே அதே பக்கத்துல நானும் அந்த விசுவாச வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். நான் இறந்துட்டா கூட என் சரீரம் அடக்கம் பண்ணுகிற இடம் சொல்லும், முற்பிதாக்கள் இதுக்காக காத்திருந்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்கன்னு. எனக்கு நீ கொடுப்பன்னு சொல்லு, அந்த மாதிரி என்னை கொண்டு போய் அங்க சேர்ப்பன்னு சொல்றியா? அப்பா கேட்டாரு. பையன் சொன்ன, ஆமாப்பா நான் கொடுக்குறேன், நீங்க அதை பத்தி ஒன்னும் யோசிக்க. கொடுப்பனா என் தொடையின் கீழே கை வைக்கிறியா? எனக்கு ஆணையிட்டு கொடுக்க முடியுமா? பா நான் கட்டாயம் செய்யறேன், உண்மையா செய்யறேன்பா அப்படின்னா. யோசேப்பு யாக்கோபின் கிட்ட வந்தான். கட்டில்ல படுத்திருந்தவர் எழுந்து சாஞ்சி உட்கார்ந்தாரு. கைகள் தள்ளாடுது. அவரை தூக்கி சாட்சி உட்கார வச்சாங்க. அவர் உட்கார்ந்ததும் அவன் தொடையில கை வச்சு இதை சொன்னாப்பா, நான் உங்களுக்கு கட்டாயம் இதை செய்வேன், உங்களை கொண்டு போய் உங்கள் முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணின அதே மக்கபேலாவில் உங்களை அடக்கம் பண்ணுவேன், உங்களை எகிப்துல அடக்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதும் யாக்கோபு அப்படியே அந்த கோல் மேல கட்டில் முன்னால சாஞ்சி தேவனை தொழுது கொண்டாராம். தொழுது கொண்டார் அப்படின்னு அந்த அதிகாரம் முடியுது. அந்த தள்ளாத வயதில மரணம் நெருங்கிவிட்ட சூழல்ல அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒருத்தன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டதும் அந்த சந்தோஷத்தை தேவனிடத்துல பகிர்ந்து கொண்டு அவர் தலையை சாய்ச்சி தொழுது கொண்டாராம். இந்த இடம் அவர் கட்டிலின் மேல தொழுது கொண்டார் அப்படின்னு சொல்லுது. எபிரேயர் 11:21 சொல்லுது, அவன் கோல் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான் அப்படின்னு. அது என்ன கோல் முனை? கட்டில் மேல படுத்திருக்கிறாரு, அவருக்கு வயதானதுனால கையில கோல் இருந்துச்சு. அவர் முதுமையிலும் தேவனை தொழுது கொள்ள முடியாத சூழல் சரீரத்துல வந்தும் அந்த கட்டில்ல இருந்தே அந்த கைப்பிடிய பிடிச்சு அந்த தேவனை தலை வணங்கி தொழுது, தேவனே என் விசுவாசத்தை பாரும், என் விசுவாசத்தை காத்து கொண்டீர், 147 வயதில் எனக்கு இருக்கிற கடைசி ஆசைய எனக்கு நிறைவேற்ற போறீர், நன்றி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் சாய்ந்து தொழுது கொண்டாராம். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையின் சாவதற்கு முன்பு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கடைசி விருப்பத்தை கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன் உன்னுடைய தேவனா இருக்கிறாரு. இருதயத்துல கடைசி விருப்பத்தை கூட நிறைவேற்றும் ஒரு தேவன் உனக்கு இருப்பாரானால் இன்னைக்கு உன் இருதயத்துல இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரா? யாக்கோபு தொழுது கொண்டான். நாம அதை தான் செய்யணும். ஆண்டவரே, நீர் அதை செய்ய போறதுக்காக நான் உம்மை தொழுது கொள்றேன். ஆண்டவருக்கு என்னைக்குமே தொழுகையை காணிக்கையா கொடுத்துட்டா காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த அதிகாரம் தொழுகையோட முடியுது. இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? நம்பர் 1, வாழ்க்கை. வாழ்க்கை தொழிலோடும் உழைப்போடும் தொடர்புடையது. ஆகவே உழை, தொழில் செய், சலிக்காதே, சோர்ந்து போகாதே. உனக்கு இருக்கிற பலத்தை உன் தொழிலில காட்டு, உனக்கு இருக்கிற திறமையை தொழிலில காட்டு. உனக்கு இருக்கிற தடைகளும் எதிர்ப்புகளும் உனக்கு தொழிலுக்கு விரோதமாய் நிற்குமானால் சோர்ந்து போகாதே. வாழ்க்கை உழைக்க வேண்டியது, தொழில் செய்ய வேண்டியது. உழைத்து தொழிலில்
நீ ஈடுபட்டால் தேவன் அதை கனம் பண்ணுகிறார், அதை பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கை உழைப்போட சம்பந்தப்பட்டது. ஆகவே உழை. நம்பர் 2, வாழ்க்கை சஞ்சலம் உடையது. அதை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கு. யாக்கோபு சொன்னாரு, என் வாழ்க்கை சின்னது ஆனா சஞ்சலம் நிறைஞ்சது. வாழ்க்கை சஞ்சலம் நிறைஞ்சதுதான். எல்லாருடைய வாழ்க்கையும் சஞ்சலம் நிறைஞ்சது. ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கையில வாழ்ற ஒவ்வொருவரும் உடைந்து போன ஒரு உலகத்துல, சபிக்கப்பட்ட ஒரு பூமியில, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூர நிற்கிற இடத்துல வாழ ஒரு பூமி இது. இந்த பூமி சிதை உண்ட பூமி, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு சிதைந்து போன பூமி. இந்த பூமி ஆதாமின் சாபத்தை சுமக்கிற பூமி. இந்த பூமி வரப்போகிற ஒரு நல்ல வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பூமி. உடைக்கப்பட்ட கட்டளைகள், உடைக்கப்பட்ட உடன்படிக்கை, உடைக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற பூமி. இந்த பூமி தேவன் எதிர்பார்க்கிறபடி இல்லாதிருக்கிற பூமி. இந்த பூமி தேவன் விரும்புகிற ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை ஜனங்கள் வாழாத பூமி. அப்படிப்பட்ட ஒரு பூமியில சஞ்சலம் இருக்கும். ஆபிரகாமுக்கு இருந்தது, ஆதாமுக்கு இருந்தது, ஆபேலுக்கு இருந்தது, அதற்கு பின்பு வந்த எல்லா முற்பிதாக்களுக்கு இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் சஞ்சலத்தை கண்டவர்கள். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், உனக்கு சஞ்சலமே வராது அப்படின்னு நினைக்காத. இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. ஆகவே சஞ்சலம் உன் வாழ்க்கையில ஒரு அங்கம். சஞ்சலம் இருந்தால் அதை ஆசீர்வாதமாக கூறி ஜனங்களை ஆசீர்வாதமாக்கு. அதைதான் இந்த அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்பர் 3, முதுமை. முதுமை வாழ்க்கையின் கடைசி கட்டம், அந்திய பகுதி. ஆனால் அந்த முதுமையிலும் உனக்கு ஆசை இருக்குமானால் அது தேவன் பேரில இருக்கட்டும், உன் விசுவாசத்தின் பேரில இருக்கட்டும், உன் கல்லறை கூட விசுவாசத்தில இருக்கட்டும், உன் கல்லறையில நீ படுக்க வேண்டிய இடம் கூட முற்பிதாக்களின் விசுவாசத்தின் பக்கத்தில் இருக்கட்டும். அதைதான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. நம்பர் 4, தேசம். தேசம் ஜனங்களை காப்பாற்றும் இடம். தேசம் ஜனங்களுக்காக ஆட்சி செய்யும் இடம். ஆகவே தேசத்திலே ஜனங்கள் தான் முக்கியம். அந்த ஜனங்களுக்கு தெய்வம் முக்கியம். ஆகவே தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு உதவி செய், ஜனங்களை வாழவை, ஜனங்கள் சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியோடு இருக்கட்டும், அமைதியோடு இருக்கட்டும். ஜனங்கள் சுபமாய் வாழ சுகமான ஆட்சியை கொடு. அதைதான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வாழ்க்கையின் கடைசி பகுதியை சொல்லுகிற அதிகாரம், யாக்கோபின் வாழ்க்கையை. ஆனால் கடைசி விசுவாசத்திலும் தொழுது கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிற அதிகாரம். இந்த விசுவாசம் உனக்கு இருக்குமானால், இந்த தொழுகை உன்னிடத்தில் இருக்குமானால், யாக்கோபின் ஆசீர்வாதம் உன் மேலும் யாக்கோபின் சந்ததியின் மேலும் இருப்பது போல உன் சந்ததியின் மேலும் இருக்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே யாக்கோபின் வம்சத்துக்கு இருந்த ஆசீர்வாதம், சுகமும் சுபிட்சமும் பலனும், அவர்களுக்கு ஆயிலும் நம்பிக்கையும், அவர்களுக்கு எப்பொழுதும் பலுகி பெருக்க வேண்டும் என்று உம்முடைய செல்வகுமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளி கேட்கிறோம்பா. உம்மிடத்துல வேண்டிக் கொள்வதை நீர் கொடுக்கிறீர். உம்முடைய ஜனத்திற்கு நல்ல சுகமும் பலனும், நல்ல ஆயுளும், மன திருப்தியும், சந்தோஷமும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தேசம் சமாதானம், அமைதியில நிரம்பட்டும். ஜனங்களுக்குள்ள ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை சந்திக்கட்டும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாய் மாற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதியும், தேசத்தின் குடிகளையும் மக்களையும் ஆசீர்வதியும். தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.